Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ட்ரேடிங் பற்றி எதையும் ஸ்ட்ராட்டஜி டிப்ஸு டிக்ஸு எதையும் நான் இந்த வீடியோவில் போடுறதில்ல. இந்த வீடியோ யாருக்காகனா என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் ஃபாலோ பண்ணுற யூடியூபர்ஸ், எனக்கு சப்போர்ட்டிங் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த வீடியோவை நான் பிரதிபலிப்பாக அவங்களுக்கு லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். உங்களுடைய எந்த எதிர்பார்ப்பும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதில்ல. இது என்னுடைய தரப்புலேருந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன இது கண்டென்ட் அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூ. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஹெல்த் இஷ்யூக்கும் நம்ம இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம்? எஸ், கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாம் நினச்சிருக்கோம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது இந்த ஹெல்த் இஷ்யூ. என்ன அப்படின்னா, பணம் மட்டும் நமக்கு விரயமாகறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேடிங்கில் பணம் மட்டும் நமக்கு விரயமாகிறது கிடையாது. இது கூடவே நம்மளுடைய உடல்நிலையும் பலவீனமாகுது. என்ன அது பலவீனமாகுது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கேட்டுங்க. புத்தி, மனசு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். புத்தினா என்ன, மனசுனா என்ன அப்படின்னா, புத்தி அப்படின்றத நம்ம போடுற பிளான், நான் ஸ்டடி பண்ணுறது, நம்ம சார்ட் ஸ்டடி பண்ணுறோம், நம்ம காசு கொடுத்து கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் நிறைய அனுபவம் நமக்கு வளருது. இதெல்லாம் புத்தி, நமக்கு டேலண்ட்டுன்னு சொல்லுறீங்களா, நமக்கு அறிவு எல்லாமே, நமக்கு எல்லாமே கரெக்ட், நம்ம மார்க்கெட்டில் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் தெரியுது, புத்தி. மனசு அப்படின்னு சொல்கிறது எமோஷ்னல், அதாவது சைக்காலஜின்னு சொல்லுவீங்க. நமக்கு ஃபீலிங்ஸ், உணர்வுகள். இது ரெண்டும் ஒத்து போயிட்டு ஒரு நல்ல வேலை செய்யுதுன்னா அது சக்ஸஸ். ஓகேங்களா, அது சக்ஸஸ். ஆனால் இந்த ட்ரேடிங்கில் இது ரெண்டும் சேர்ந்து ஒத்து போகிறது ரேரேனா கிட்டத்தட்ட ஆகாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் சேர்ந்து செயல்படுறன்றது விஷயம் இதில் ரொம்பவும் அபூர்வமான விஷயம். யாருக்கோ ஒருத்தருக்கு தான் ரெண்டும் சேர்ந்து செயல்படும். இந்த புத்தியும் மனசும் ரெண்டும் சேர்ந்து செயல்படும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னா, புத்தி ஸ்டடி பண்ணிக்கிற பிரகாரம் எடுத்தால் கரெக்டான இடம்னு சொல்லிடும் புத்தி. மனசு ஐயோ கீழே ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுமோன்ற பயத்தில் துடிக்கும் பாருங்கள், அது மனசு. ஆக்சுவலி ரெண்டுமே நம்மளுடையது தான். அது கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம், நான் சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்லும். அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு வர சொல்ல புத்தி சொல்லும், எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் உன்னுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்னு சொல்லும். ஆனால் மனசு ஏற்றுக்காது. இல்லை வெயிட் பண்ணி திரும்ப மேலே போகும்னு சொல்லும். அப்போவே தெரியும் உங்களுக்கு ரெண்டும் ஆப்போசிட்டாக வேலை செய்யுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வேலை செய்ய சொல்ல ஆட்டோமேட்டிக் ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஹெல்த் இஷ்யூ நிறைய ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பிரச்சனைங்க உடம்புக்கு, என்ன சொல்லுது, 1 2 எக்கச்சக்கமான பிரச்சனைங்க, ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம தவிர்க்க முடியாதா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கசப்பான உண்மை அப்படின்னா, இந்த ஹெல்த் இஷ்யூ தவிர்க்க முடியாது. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்க்கு வரவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயம் லாஸ் அப்படின்ற விஷயத்தை எல்லோரும் அனுபவிச்சுதான், அதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வருவாங்க, கொஞ்சம் சின்ன லாஸஸ் வரும், சரி ஓகே அனுசரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் லாஸஸ் வர சொல்ல ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்காமையே ஓவர் நைட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம லாஸ் கொடுக்காம நாளைக்கு எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் வந்துடும். அது ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த கால் ஆப்ஷன் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 45 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தால் முடிஞ்சிச்சு கதை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 45 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தால் முடிஞ்சிச்சு கதை. சரி, இவங்க வேறு மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க, 45 கீழே 40 35 அப்படி வந்துட்டு இருக்கோம் வச்சுங்களேன்.
ஸோ இவங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கும், இன்றைக்கி இப்படி கீழே போயிருக்கோம், நாளைக்கு மார்க்கெட் நாளைக்கு கேப்பப்போ இல்லை நாளைக்கு வேறு மாதிரி ஓப்பன் ஆனால் நாளைக்கு வந்து மேலே வந்துடும், நமக்கு லாஸ் ஆகாது, ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பிளானை வந்து லைவ் மார்க்கெட்டில் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதாவது அவங்களோட 5 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஓவர் நைட் சொல்லிங்களா மார்க்கெட் வந்து 3:15 மணிக்கு முடியுது அப்படின்னா, அந்த 3:15 மணியில் முடிந்த அடுத்த நாள் வந்து 9:15 வரலாம் வந்து அவங்களுடைய மனசு வந்து உடம்பை வருத்திக்கிட்டே இருக்கும், நைட்டு தூக்கம் இருக்காது. மெயின் வந்து உங்களை குடும்பத்துலேருந்து பிரிச்சிடும், உங்களுடைய உறவினர்லேருந்து உங்களுடைய என்ன கம்ப்ளீட்டாக உங்களை தனியாளாக நிறுத்திடும். நீங்கள் தனியாக தெரிவிங்க, மார்க்கெட்டில் நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஓகே, இதை இந்த விஷயத்தை நான் வீட்டில் போய் சொல்லவும் முடியாது, இந்த லாஸை வந்து நான் வீட்டில் சொல்லவும் முடியாது அப்படின்னுங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துங்க, உங்களுடைய உறவுகள் உங்களுடைய ஃபேமிலியில் பகிர்ந்துக்கிட்டால் தான் அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாகும். நீங்கள் எந்த அளவுக்கு மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை முழுசாக அழிச்சிடும். ஃப்ரெண்ட் நல்லா கவனிங்க, இந்த எந்த செயலை நீங்கள் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களை முழுசாக அழிச்சிடும். ஃப்ராங்காக இருங்க, எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த மாதிரி லாஸ் ஆகுது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்ட்டு ஓப்பனாக ஃபுல் ஃப்ரீயாக விடுங்க. ஓகேங்களா? ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாகும், அப்படி ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கம்மியாகிடுன்னு சொல்ல முடியாது. ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், இந்த 3:15 மணிலேருந்து அடுத்த நாள் 9:15 மணி வரலாம் சேம் அதே தான். உங்களுக்கு என்ன நைட்டு தூக்கம் வராது, பிரச்சனைங்க அதிகமாக இருக்கும், பசங்கக்கிட்ட பேச மாட்டீங்க, உங்கள் ஃபேமிலியிலேருந்து தனிச்சு நிற்பீங்க, யார் கேட்டாலும் அவ்வளோவா க்ளோஸாக போக மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிங்க. அவ்வளோ ஏன் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரைடே வந்து மார்க்கெட் முடியுதுன்னா இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ரொம்பவும் வெறுத்து போய் பார்ப்பீங்க, ஏன் 2 நாள் லீவ் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு வைங்க. நீங்கள் என்னமோ டெய்லி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இந்த சாட்டர்டே சண்டே வந்தால் ஏன் சாட்டர்டே சண்டே வருது அப்படின்ற மாதிரி தெரியும், உங்களுக்குள்ள ஃபீலிங் வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக மோசமாக அடைஞ்சிட்ருப்பீங்க, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ உங்களுடைய எல்லாமே கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது மொத்தமே போயிட்டுருக்கும். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த சாட்டர்டே சண்டே வந்தால் பிடிக்காது அவங்களுக்கு, அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டுருக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் பண்ணியே பண்ணணும், இன்றைக்கி 5 நாள் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு இந்த 2 நாள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லாஸ்லாம் ரிகவர் பண்ணிட்டு இருப்பேன் நான், ஏன் சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபாரெக்ஸில் வந்து 24 மணி நேரம் ட்ரேடிங் இருக்குதான், அதில் எப்படியாவது லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம். இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து வெறும் 6 மணி நேரம் தான் இருக்குது, 6 மணி நேரம் டைம் பத்தலை எனக்கு. ஃபாரெக்ஸில் போய்ட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு ரிகவர் பண்ணிடலாம் லாஸ்லாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ஓப்பன் ட்ரேடிங் பண்ணுவாங்க. மேலும் டிப்ரெஷன் ஆகிட்டு மேலும் உடல்நிலைக்கு எடுத்துக்குவாங்க. அவ்வளோ எத்தனையோ பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரேடிங் ஃபீல்டுலேயே. எத்தனையோ பேர் வந்து இந்த கடந்த வருஷங்கள் எவ்வளோ பார்த்திங்கன்னா பயங்கரமான சிக்கலுக்கு ஆளாயிருக்காங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, மன உளைச்சல் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரேடிங்கில் வரும். அந்த மன உளைச்சலை வந்து எப்படி பாதுகாக்கணும், நம்மளோட ஹெல்த்தை எப்படி பாதுகாக்கணுன்றதை வந்து தீர்மானிங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஹெல்த் இஷ்யூ வந்து முழுசாக கம்ப்ளீட்டாக நிறுத்தணுமா, முடியாது, எல்லாரையும் முடியாது. நீங்களாக லீவ் எடுத்துக்கணும், நீங்களாக என்ன முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும், ட்ரேடிங்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸ்மால் குவான்டிட்டி ஆரம்பத்தில் வந்து சின்ன இப்போ நீங்கள் 5,000 இல்லை 50,000 என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த அமௌண்ட் 0, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் என்னதான் நீங்கள் பிளான் பண்ணி அப்படி பண்ணாலும் சரி, இந்த 5,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 50,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் இருந்தாலும் சரி, அது வந்து 0. ஆரம்பத்தில் நீங்கள் விஷயம் தெரியாமல் பண்ண சொல்ல வந்து 0. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் பண்ணுங்கள். இப்போ 5,000 ரூபாய் நீங்கள் பண்ணணுன்னா ஓகே, 5,000 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறோம் தெரிஞ்சிச்சு. சரி, 5,000 ரூபாய் எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எந்த மாதிரி கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசனை பண்ணுங்கள். ஃபேமிலி கூட பகிர்ந்துங்க, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஆகிட்டுருக்குது அப்படின்றத பகிர்ந்துங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் லார்ஜ் கேபிட்டல் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் லார்ஜ் கேபிட்டல் ஹை கேபிட்டல் யூஸ் பண்ணி லாஸை ரிகவர் பண்ணிடலாம், எனக்கு லாஸே ஆகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இந்த மார்க்கெட்டில் லாஸும் ப்ராஃபிட்டும் சேர்ந்த மாதிரி தான் இது ட்ராவல் பண்ணும் எப்பவுமே. சரி, இது உங்களை லைஃப்பில் மேலே கொண்டு போகணும்னா இது 2 இல்லாமல் உங்களால் மேலே போக முடியாது. நான் ப்ராஃபிட் மட்டும்தான் மேலே எடுத்துகிட்டு போவேன், இந்த லாஸே ஆகாமல் நான் ட்ரேடும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னா மேலும் 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 அதிகமாக லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர, இதுதான் கிட்டத்தட்ட வேதாளம் மாதிரி. இது இந்த லாஸ் இல்லாமல் நீங்கள் மேலே எடுத்துன்னு போகவே முடியாது. இந்த லாஸும் கூட சேர்த்துட்டு நீங்கள் எடுத்துன்னு போனால் தான் மேலே எடுத்துன்னு போக முடியும். ஸோ என்னென்னா, இந்த லாஸை மேனேஜ் பண்ணிக்கங்க, வேறு எதுவும் கிடையாது, சிம்பிள் தான். இந்த லாஸ் ஆகிட்டே இருக்குங்களா, இந்த லாஸை மேனேஜ் பண்ணிக்கங்க. லாஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு அது கூட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மேலே போங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.